Hi friends, welcome to Mathi FoodTube. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்பெஷல் fish ரெசிபி. இத fish Nirvana ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பாலை வச்சு பண்ற இந்த fish ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் vanjaram மீன் ஒரு ஸ்லைஸ் தின்னா கட் பண்ணது எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத மேரினேட் பண்றதுக்காக ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் லெமன் அதோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீனோட 2 பக்கத்துலேயும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை போடுறது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். 2 பக்கமும் மசாலா தடவிட்டு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுறணும். 1 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு மசாலாவோட வாசனை நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் மீனை சேர்த்து நம்ம பொரிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் பொழுது தான் நமக்கு கேரளாவோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கீழே வெந்தப்புறமா மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போ இந்த பக்கமும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு ஆப்பக்கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு வாழை இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீனை வச்சிடலாம். கூடவே நீளமாக கட் பண்ண இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கூடவே காம்போட உள்ள ஒரு கருவேப்பிலை கொத்து, அதுக்கு மேலே கெட்டியான தேங்காய் பால் 1 கப் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே இதை மூடி போட்டு நம்ம இதை இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கிடணும். 10 நிமிஷம் ஆச்சுது பாருங்கள். எல்லா மசாலாவும் இதில் சேர்ந்து தேங்காய் பாலோட கலரே மாறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஃபிஷ் நிர்வாணா கேரளா ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கேரளாவோட ஃபேமஸ் செஃப் சுரேஷ் பிள்ளை அவரோட ஸ்பெஷல் ரெசிபி. இந்த தேங்காய் பால் கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.